Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோகோஸ் பாஸ்கெட்பாலோட சீசன் 1 எபிசோட் 7 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் காகமி மாசா ஒரு ஷூட் பண்ணிருப்பான். அத பார்த்துட்டு டேட்லாம் வாயை பொளந்துட்டான். கீழ விழுந்த பால் அவங்க டீம் பிளேயர் இன்னொருத்தங்க கிட்ட தர பாக்குறான். அன்னியரமும் குரோகோ உள்ள புந்து அந்த பாலை தட்டி விடுறான். தட்டி விட்ட வேகத்துல மறுபடியும் காகமி ஒரு ஷூட் பண்றான். யாருடா இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட் வாயை பொளந்து ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட் குவார்ட்டருமே முடியுது. சரி 23 ஆப்போனன்ட் 8 பாயிண்ட் தான் இருக்காங்க. கோச்சுமே வந்துட்டு இப்போதைக்கு குரோகோக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் குவார்ட்டர்ல அவனை வெளியே உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. குரோகோ வெளியே இருக்கிறதுனால அஃபென்ஸ் நம்ம கிட்ட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காதனால இந்த கேப் மட்டும் கிட்ட கொண்டு வரவே நீங்க விடக்கூடாது. அவங்க டீம்ல டேட தவிர வேற யாரும் அந்த அளவுக்கு சூப்பரால விளையாடுற மாதிரி தெரியல. அதனால டேட மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாலே போதும். அதனால காகமி உன் கீழ தான் இந்த கேமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி உள்ள போறான். இப்பயுமே டேட் கிட்ட பால் வருது. காகமி கரெக்டா அவனை மறைச்சுக்கிட்டு நிக்கிறான். ஆனா அவன் வந்துட்டு செம்மையா ஜம்ப் பண்ணி நான் இங்க தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஷூட் பண்ணிடுறான். நான் இப்பதான் சீரியஸா இருக்கேன், இதுக்கப்புறம் நான் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமியை பார்த்து அவன் சொல்றான். ஆஹா, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை தான் உன்கிட்ட இருந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்பதான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காகமியும் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அடுத்து ஹியூகா ஒரு பால் ஷூட் பண்றான். கொஞ்சம் ஷார்ட்டா போற மாதிரி இருக்குது. கரெக்ட்டா அதுவும் பாஸ்கெட் குள்ள விழாம அப்படியே வெளிய வர மாதிரி இருக்குது. டேட் காகமி ரெண்டு பேருமே ஜம்ப் பண்றாங்க. ஆனா காகமி கரெக்ட்டா அவன்கிட்ட இருந்து புடிங்கிடுறான். புடிங்கின வேகத்துக்கு அப்படியே மறுபடியும் ஷூட் பண்ணிடுறான் காகமியே. மறுபடியும் அவங்க டீம் கிட்ட பால் இருக்குது. அவங்க டீம்ல பாஸ் பண்ணி மறுபடியும் டேட் கிட்ட தான் தராங்க. டேட் வந்துட்டு அதே மாதிரி ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா இந்த வாட்டி காகமி அதை விட அதிகமா ஜம்ப் போறான். அவனோட போன வாட்டியோட அதிகமா ஜம்ப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு டேட் பயந்துகிட்டு திரும்ப அவன் டீம் பிளேயர் கிட்டே பால் பாஸ் பண்ணிடுறான். அதுக்கு நீ மறுபடியும் எங்கிட்ட தந்த சரி மறுபடியும் நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டேட் கிட்ட தராங்க. அப்பவும் டேட் ஜம்ப் பண்றப்ப காகமி அதை விட சூப்பரா ஜம்ப் போறான். என்னடா நடக்குது இங்க? இவன் ஒரு வாட்டி ஜம்ப் பண்றப்ப ஜம்ப் கூடிக்கிட்டே போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அந்த பால டேட் ஷூட் பண்ணாம பின்னாடி அவன் டீம் மேட் கிட்ட தான் தந்திருப்பான். அவன் ரொம்ப லாங்கா இருந்து ஒரு ஷூட் பண்ணி 3 பாயிண்ட் வாங்குறான். பாயிண்ட் பார்த்தா இப்ப சரி 60 ஆப்போனன்ட் 51 சொல்லிட்டு 4th குவார்ட்டர்ல இருக்காங்க. இதுக்கு மேல இது க்ளோஸ் ஆக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குரோகோவை நம்ம கோச் வந்து உள்ள இறக்கி விடுறாங்க. குரோகோ உள்ள போன வேகத்துல அவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். பாஸ் டக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் எல்லா பக்கமும். நம்ம டீம் பசங்களும் மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பால் வந்து மறுபடியும் டேட் கிட்ட தான் வருது. அவன் இந்த வாட்டி நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்றான். ஆகமியுமே ஜம்ப் பண்ணும்போதே அவன் கிட்ட சொல்றான், நீ எல்லாம் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆனேன்னு சொன்னியா? நீ உனவே ரொம்ப பெரிய இவன் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்ட. உன்னெல்லாம் அவங்க கூட கம்பேர் பண்ணா அவங்க எல்லாம் உன்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா காகமி பால புடிங்கிடுறான் அவன்கிட்ட இருந்து. அப்படியே அந்த பால கோட்டை விட்டு வெளியவும் தள்ளி விட்டுறான். இப்ப டைமிங்குமே முடியுது. செரின் டீம் கேமை வின் பண்றாங்க. மேட்ச் முடிச்சுட்டு காகமி கிளம்பும்போது அந்நேரம் டேட் அவன் கிட்ட வர்றான். நான் இன்னைக்கு மேட்ச் தோத்துட்டேன், ஆனா அடுத்த வாட்டி நம்ம விளையாடுறப்ப எனக்காக நீங்க ஈஸியாலாம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்றான். காகமியுமே சரின்னு சொல்லிடுறான். அடுத்த வாட்டி பாருங்கடா நான் கண்டிப்பா உங்ககிட்ட தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க டீம் பிளேயர் வந்துட்டு இவனை பின்னாடி இழுத்துட்டு போயிடுறான். சோ இதன் மூலமா செரின் டீம் வந்துட்டு பிரிலிமினரிஸ்ல ஃபர்ஸ்ட் கேமை வின் பண்ணிட்டாங்க. எங்களோட செகண்ட் கேம் வந்துட்டு ஜிட்சுசன் ஸ்கூலோட அந்த கேம் ஃபுல்லாவே நாங்க குரோகோவை யூஸ் பண்ணாமே ஆப்போனன்ட் வேற லெவல்ல செஞ்சு விட்டோம். நம்ம டீம் 118 ஆப்போனன்ட் 51 சொல்லிட்டு தான் இருந்திருப்பாங்க. அடுத்து தேடா வந்துட்டு கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமோட விளையாண்டோம். அது வந்துட்டு பிரிலிமினரிஸ்ல போன வாட்டி டாப் 16 குள்ள இருந்த ஒரு டீம். அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அன்பார்ச்சுனேட்டா சொல்ல போனோம் அப்படின்னா அவங்களையுமே நாங்க ஈஸியா வின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இப்ப எங்களோட 4th கேம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு வாய்ஸ் ஓவராவே சொல்றாங்க கோச். 4th மேட்ச்ல வந்துகிட்டு இருக்காங்க ஆப்பனன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு செரின் டீமை பத்தி தான் பேசிக்கிட்டு வராங்க. அது ரொம்ப புது ஸ்கூல்ப்பா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, டம்மி தான், நம்ம அழகா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு வராங்க. ஆகமிக்கு இவங்களை பார்த்தோன்னே இடம் தெரிஞ்சு போச்சு. டே இந்த ஸ்ட்ரீட் பால்ல நம்ம அடி வாங்கினாங்களா அவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க எல்லாரும் இதே மாதிரி பேசி வந்துகிட்டு இருக்கப்ப காகமி வந்து அவங்க முன்னாடி போய் நிக்கிறா. அவங்களுக்கு காகமியை பார்த்தோன்னே ஞாபகம் வராம இருக்குமா? ஏன்னா அடிச்ச அடி அந்த மாதிரி பார்த்துட்டு அலறிடுறாங்க. எங்களோட 4th ஆப்பனன்ட் வந்துட்டு மேஜ் அகாடமி. இந்த டீம் என்னன்னு தெரியல, எங்க டீமை பார்த்து கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தாங்க. அந்த டீம் ரொம்பவே ஈஸியா நாங்க 108-41 சொல்லிட்டு ஈஸியாவே டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. நீங்க மேட்ச் முடிச்சுட்டு உட்கார்ந்திருக்கப்ப நீங்க இதே மாதிரி கண்டினியூவா விளையாண்டா சாம்பியன்ஷிப் லீக் கூட நம்ம போயிடலாம் போல அப்படின்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இயர் பையங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம கேப்டனுமே வந்துட்டு அது ரொம்பவே கஷ்டம் தான். கடந்த 10 வருஷமாவே ஒரு 3 டீம் தான் எப்பவுமே சாம்பியன்ஷிப் லீக்ல இருக்கும். கிங் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய சுட்டாகு ஹை ஸ்கூல், அப்புறம் கிங் ஆஃப் தி வெஸ்ட் சென்சின் கான், அண்ட் ஃபைனலி கிங் ஆஃப் நார்த் செய்ஹோ டீம். இப்படி இந்த 3 டீம் தான் எப்பவுமே டாப்ல இருக்கக்கூடிய டீம். அதனாலதான் இதை கிங்னு சொல்லிட்டே சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம 5th ரவுண்ட்ல வின் பண்ணிட்டு செமிஃபைனல் அப்புறம் ஃபைனலுக்கு போயிருவோம். அப்ப நம்மளோட ஆப்பனன்ட் வர போறது மேபி சுட்டாகு ஹையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல இப்ப ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல சேர்ந்த ஒருத்தனும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆயிருக்கான். அதுதான் நம்ம மிடோரி மாச்சி. ஆனா நீங்க போன வருஷம் சாம்பியன்ஷிப் லீக் வர போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் கேக்குறான். நாங்க போனோம், ஆனா அங்க நிக்கிறது கூட எங்களுக்கு சான்ஸே இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு கியூஹா சொல்றான். நம்மளோட சீனியர்ஸ் அந்த அளவுக்கு வீக்கானவங்களும் கிடையாது. அப்படி பாக்குறப்ப அந்த 3 கிங்ஸ் உண்மையிலே செம்ம ஸ்ட்ராங்கோ அப்படின்னு சொல்லிட்டு காகமி நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு சுட்டாகு ஹை ஸ்கூல் அவங்களோட அடுத்த கேமுக்காக உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அதை இவங்களே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. நேரம் காகமி வந்துட்டு நான் போய் அவனுக்கு ஹலோ சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரி மாச்சி கிட்ட போறேன். காகமி மிடோரி மாச்சி கிட்ட போயிட்டு உன்னோட பேர் தான் மிடோரி மாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். ஆமா அது கரெக்ட் தான், சரி நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டு விட்டுறான். அப்படியா சரி கைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு காகமி கைய கொடுக்க சொல்றான். உனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கைய கொடுக்குறான். இவன் பார்த்தா ஸ்கெட்ச் வச்சு கிறுக்கி விட்டுறான். இவன் பேர் அவன் கையில எழுதிடுறான். நார்மலா என்ன நான் இன்ட்ரோ பண்ண நீ டக்குன்னு மறந்துடுவா, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணுனேன். அந்த எங்களோட சீனியர்ஸ் உங்க டீம் போன வருஷம் தோக்கடிச்சது இல்லையா, அதுக்கு நான் கண்டிப்பா இந்த வருஷம் ரிவெஞ்ச் தருவேன் அப்படின்ட்டு சொல்றான். ஓ ரிவெஞ்சா? எப்பவுமே நீ என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஒழுங்கா தெரியாம வந்துட்டு தான் பேசுவியோ அப்படின்னு சொல்லிட்டு மிடோரி மாச்சி சொல்றான். நேரா சுட்டாகு டீமோட கேப்டனுமே வந்துட்டு நீ செரின்ல இருந்தா வந்திருக்க, உங்களோட சீனியர்ஸ் போன வருஷம் நடந்த மேட்ச பத்தி எல்லாம் சொல்லலையா அவங்க கிட்ட? போன வருஷம் சாம்பியன்ஷிப் லீக்ல 3 கிங்குமே உங்க டீம் தான் போட்டு துவன்னு
துவச்சோம். உங்க டீமுக்கு அகைன்ஸ்டா 3 டீம்மே ட்ரிபிள் டிஜிட்ல தான் பாயிண்ட் எடுத்திருந்தோம். அந்த அளவுக்கு தான் நீங்க லேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதை கேட்டு நம்ம சீனியர்ஸ்க்கும் கொஞ்சம் ஷையாவே இருக்குது. இப்போ என்னதான் பேசினாலும் உங்களோட ஸ்ட்ரென்த் எங்களோட ஸ்ட்ரென்த்தும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் தான். நீங்க மறுபடியும் சாம்பியன்ஷிப் லீக்கு வந்தா கூட இந்த ஹிஸ்டரி தான் திரும்பவும் ரிப்பீட் ஆகும். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிடோரி மாச்சி சொல்றேன். அப்ப குரோக்கோ அவங்க கிட்ட வந்துட்டு நீ சொல்றதெல்லாம் இங்க நடக்காது, நீ போன வருஷம் சும்மா பார்த்ததை வச்சு சொல்ற, இப்போ நாங்க லாரக்கு முன்னாடியே நீ எங்களை ஜட்ஜ் பண்ண கூடாது மிடோரிமா அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றேன். குரோக்கோ உனைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சுத்தமா பிடிக்கவே செய்யாது, நீ எப்ப என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, என்னவா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைனலுக்கு வாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றேன். அப்ப அவங்களோட கேப்டன் அப்படியே குரோக்கோ கழுத்துல கையை போட்டுக்கிட்டு அவன் சும்மா சொல்றான், உனைய பார்த்தா அவனுக்கு பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் உன் மேல, அதனாலதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி மேட்சை கூட பாக்குறதுக்கு வந்திருந்தான் பயவுல அப்படின்ட்டு சொல்றான். அந்நேரம் அவங்களோட கோச்சுமே அங்கிட்ட இருந்து கூப்பிட்டுறாரு. அதனால இவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிடுறாங்க. இப்போ அவங்களுக்கான மேட்ச்மே ஸ்டார்ட் ஆக போகுது. மிடோரிமா வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே உள்ள இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். என்ன ஃபர்ஸ்டே உள்ள இறங்க போறியா, உனக்கு நீ பேட் லக் இருக்கு அதனால நீ உள்ள வரமாட்டேன்னு சொல்லல நினைச்சேன் அப்படின்ட்டு அவங்க கேப்டன் சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, பழைய நண்பரை பார்த்துட்டாப்ல அதான் ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொல்றான். உன்னோட வாயை மூடுற முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றேன். அண்ட் நான் என்னோட ஷூட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றேன். சரி ஓகே தான், கோச் என்ன சொல்லிருக்காரு ஞாபகம் இருக்குல்ல, 3 வாட்டி மிஸ் பண்ணனா கூட அவர் உன்னை வெளியே அனுப்பிடுவாரு, ஆனா 2 வாட்டி மிஸ் பண்ணா கூட நான் உன்னை மிதிச்சே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்லிட்டு தான் உள்ள கூட்டு போறாரு. மிடோரிமா அவனோட கையில இருந்த டேப் எல்லாம் கழட்டிட்டு இன்னைக்கு கண்டிப்பா நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், ஏன்னா இன்னைக்கு என்னோட லக்கி ஐட்டம் வந்துட்டு ஒரு கரடி அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சிருக்கான் பக்கத்துலயே. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. செரீன் டீம் மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க டீம் மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பாயிண்ட் பார்த்தா இவங்க 38 ஆப்போனன்ட் வரை 8 தான் சொல்லிட்டு இருக்குது. நம்ம டீம் ஃபர்ஸ்ட் இயர்லாம் பார்த்துட்டு அவங்களும் நம்மள மாதிரி தான் விளையாடுறாங்க, ஆனா அவங்க ரொம்பவே ஈஸியா விளையாடுற மாதிரி இருக்கு, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். அவங்க வந்துட்டு பேசிக் மிஸ்டேக் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பாஸ்கெட்பால் மாதிரி ஒரு ஸ்போர்ட்டை பொறுத்தவரை பால் அங்கிட்டு இங்கிட்டு செம்ம ஃபாஸ்டா போய்கிட்டே தான் இருக்கும். இதுல பேசிக்கான பாஸ், ரன்னிங், ட்ரிபிளிங் பண்ணிட்டு போறது இதெல்லாம் கரெக்டா பண்ணினாலே அந்த டீம் தான் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் தான், அது எல்லாராலையுமே கண்டிப்பா பண்ணவும் முடியும். ஆனா அவங்க கிட்ட இன்னொரு ரீசனுமே இருக்குது. அது என்ன அப்படின்னா அவங்க கிட்ட உண்மையான ஒரு ஸ்கோரர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது எல்லா சிச்சுவேஷன்லயுமே ஷூட் பண்ணி ஸ்கோர் பண்ணி பாயிண்ட் வாங்கி தர ஒரு ஆளு, அதுதான் அவங்களோட கேப்டன். இதெல்லாம் உண்மையிலேயே ஹை ஸ்கூல் படிக்கிறவன் தானடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இயர் பையங்களா ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் இப்ப கரெக்டா 5 out of 5 ஸ்கோர் பண்றான். அப்புறம் மிடோரிமாவுமே நல்லா விளையாடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கேக்குறான். உனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும், ஏன்ட்ட கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். வெல் எனக்கு தெரிஞ்சவரை இது வரைக்கும் மிடோரி மேட்ச் ஒரு ஷாட்டை கூட மிஸ் பண்ணதே கிடையாது அப்படின்ட்டு சொல்றான். அப்ப பாலும் மிடோரி மேட்ச் கிட்ட போகுது. அவன் என்னன்னா கோட்டுக்கு பாதி தூரத்துக்கு பின்னாடி இருந்தவன் பால் அவ்வளவு ஹைட்டா தூக்கி போடுறான், சப்பரம் தூக்குற மாதிரி தூக்கி விட்டுட்டான். பால் வானத்துல அவ்வளவு ஹைட்டா போய்கிட்டு இருக்கு. அவன் டீம் பிளேயர் கிட்ட வா இப்ப நம்ம டிஃபென்ஸ் ஆட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரி மேட்ச் திரும்ப இந்த பக்கம் நடந்து வர ஆரம்பிச்சிடறான். ஏய் லூசாடா, நீ இப்ப இந்த பால் கரெக்டா பாஸ்கெட் பால் உள்ளனா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு வரான். இன்னைக்கு கண்டிப்பா மிஸ்ஸே ஆகாது, ஏன்னா என்னோட லக்கி சாம் தான் என்னோட பியர் இருக்கு, அதனால கண்டிப்பா உளுந்துரும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி பாலுமே கரெக்டா பாஸ்கெட்ல போய் உளுந்துருது. என்னடா பால் போய் பாஸ்கெட்குள்ள உளுறதுக்குள்ள டிஃபென்ஸ் பண்ண போயிட்டான், அப்படின்னா இவனை நம்ம கவுண்டர் பண்றதுக்கு சான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் பசங்களும் ஒன்னும் புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மிடோரிமா கண்டினியூவா இதே மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட எக்கச்சக்க பால் போடுறான். ஆடியன்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ஒரு ஷாட்டை கூட மிஸ் பண்ணாம இவ்வளவு அக்யூரேட்டா போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாயிண்ட் பார்த்தா ஷூட்டாகு ஹை 153, ஆப்போனன்ட் 21 சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அந்த டீமை போட்டு நொறுக்கி எடுத்துட்டாங்க. மேட்ச் முடிச்சுட்டு மிடோரிமா போகும்போதே காகமி குரோக்கோ 2 பேருமே அப்படியே கீழ இருந்து பாத்துக்கிறான். அப்புறம் இவங்க எல்லாம் வந்துட்டு வெளியே போறாங்க. சரி வாங்கடா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் சொல்றாரு. கோச் அவங்க எல்லாரும் தள்ளி விட்டுட்டு லூசாடா நீங்க அதுக்குள்ள வீட்டுக்கு போனோமா, இன்னொரு கேம் இருக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதெல்லாம் இல்ல, இன்னொரு கேம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியும், சும்மா லாட்டுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்றாங்க. காகமி வந்துட்டு என்னது நமக்கு இன்னொரு மேட்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவனுக்கு தெரியுது. லூசாடா நீ இந்த ஷெட்யூல கரெக்டா ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோச் அவன் காட்டுறாங்க. காகமியுமே அதை பார்த்துட்டு ஓ இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு 5th ரவுண்ட், அப்படின்னா செமிஃபைனல் ஃபைனலும் ஒரே நாள்லயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்போ காகமி வந்துட்டு அம்மா இந்த 3 கிங்ஸ் யார் யார் சொன்னீங்க, சுட்டோகோ அப்புறம் செய்கோ சென்சின் கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா லாஸ்ட் டே செமிஃபைனல்ல ப்ராபபிலி நமக்கு செய்கோ டீம் தான் வருவாங்க, அதுக்கப்புறமா ஃபைனல்ல சுட்டோகோ வருவாங்க. சோ ஒரே நாள்ல நம்ம 2 கிங்ஸ் கூட மோத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே ஷாக்கா போச்சு. என்னடா இது ஒரு நாளைக்கு 2 கேம் விளையாடுறதுக்கு எனக்கு கஷ்டம் சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கோம், 2 ஸ்ட்ராங்கான டீம் கூட விளையாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செத்துட்டாங்க. ஒரே நாள்ல 2 கேம் 2மே ஸ்ட்ராங்கான டீமா, பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காகமி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். நீ என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் குரோக்கோ இவன் சொல்ற லூசுத்தனமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல இல்ல இதுல நான் காகமிக்கு தான் சப்போர்ட் பண்றேன், எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்குது அப்படின்ட்டு அவன் சொல்றான். நீயும் என்னடா லூசு மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கும் காகமியோட வைரஸ் எதுவும் பரவிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே இந்த மாதிரி கஷ்டமான சிச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாம் ஃபயர்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ எல்லாரும் பார்த்து கேக்குறான். அப்பதான் எல்லாருமே கொஞ்சம் சிரிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் செமிஃபைனல் ஃபைனல்லாம் பயங்கரமா கலக்கட்ட போகுது. அதெல்லாம் நீங்க கண்டினியூவா பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.